சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய செந்தமிழன், இப்ப அவர பத்தியும், அவரு ரீசென்ட் எபிசோட்ல அவங்க அப்பாவ நெனச்சு அழுதத பத்தியும் எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குது. அதுக்கு இப்ப அவர் தரப்புல பதிலடியும் குடுத்திருக்காராம். சரிகமபா மேடை அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட திறமைய வந்து அடையாளப்படுத்துறது மட்டும் இல்லாம, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஃபுல்ஃபில் பண்ற ஷோ தான் சரிகமபா. அப்படி பல பேர் வந்து வெற்றியாளரா வந்து வந்திருக்காங்க. அதுல இப்ப வெற்றிக்காக போராடக்கூடிய முக்கியமான நபர் வந்து சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய செந்தமிழன். சரிகமபாவோட ரீசென்ட் எபிசோட்ல டெடிகேஷன் ரவுண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோல தான் அப்பாவுக்கு வந்து செலவு காசு கேட்கும்போது குடுக்க முடியல அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இத வந்து ஒரு அட்வான்ஸா அவங்க அப்பாகிட்ட குடுன்னு சொல்லி, தான் கையில அந்த பணத்த எடுத்து செந்தமிழ்கிட்ட குடுத்து அவங்க அப்பாகிட்ட குடுக்க சொன்னாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. செந்தமிழோட ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பா வந்து வயசாயிட்டதால வேலைக்கு போகாம, அவங்க குடும்பம் என்ன மாரி சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் செந்தமிழன் அவரு ப்ரொஃபஷன பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு பைக் மெக்கானிக்கா இருக்காரு. பைக் மெக்கானிக்ல ஒர்க் ஷாப்ல அவரு பாட்டு பாட ஆரம்பிச்சு தான் இப்ப சரிகமபா மேடைக்கு வந்திருக்காரு. இந்த ஒரு ப்ரோமோவ பார்த்துட்டு அதுல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்தாலும், இன்னொரு பக்கம் நெகட்டிவான கமெண்ட்ஸ் நெறைய வந்திருக்கு. குறிப்பா செந்தமிழன் மாரி ஒரு ஆட்கள வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப எமோஷனல் டிராமாவா போகுது. ஒருத்தவங்களோட பெர்சனல் லைஃப்ல கூடிய விஷயங்கள வந்து எடுத்துட்டு வந்து அவங்க அழ வச்சு, அது மூலியமா இந்த ஷோக்கான ஒரு ஹைப்ப தேடிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி பல கமெண்ட்ஸ் வரும்போது, அதுக்கு இப்ப செந்தமிழன் தரப்புல அவர் என்ன பதில் குடுத்திருக்காருன்னா, ஆன் த ஸ்பாட்ல நான் வந்து அழுதது எந்த விதமான ஸ்கிரிப்டும் கிடையாது. ஒரு அப்பாவ நினைச்சு ஒரு பையன் அழக்கூடிய உண்மையான எமோஷனலான ஃபீலிங் அது. எந்த ஒரு பையனா இருந்தாலும் தான் அப்பா வந்து செலவு காசு கேட்கும்போது குடுக்க முடியலன்னா, அந்த அழுகை அப்படிங்கிறது தானா வந்துரும். எனக்கு அது வந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயுமே என்ன அழ சொல்லியோ, இல்ல ஒரு எமோஷனல் டிராமாவ கிரியேட் பண்ணணுமோங்கிற மாதிரி எந்த விதமான விஷயம் எனக்கு நடக்கல. உண்மை எதுவும் தெரியாம பேசாதீங்க. ஒருத்தவங்க வந்து கஷ்டத்துல இருக்கும்போதோ, அவங்க ஃபீல் பண்ணும்போதோ, சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு அவங்க ஃபீலிங்ஸ ஹர்ட் பண்ற மாரி எந்த விஷயங்களும் பண்ணாதீங்கங்கிற மாதிரி அவர் தரப்புல சில ரெக்வெஸ்ட்டையும் வச்சிருக்காராம். இன்னொரு பக்கம் செந்தமிழுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நெறைய பேருமே, உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆதரவு மக்கள்கிட்ட இருக்கு. நெகட்டிவான விஷயங்கள வந்து தள்ளி வச்சுட்டு, பாசிட்டிவான விஷயங்கள மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கங்கிற மாதிரி ஆதரவான கருத்துக்களையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கேபிஒய் பாலா அவர்கள பொறுத்தவரைக்கும் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு தேடி தேடி உதவி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல நெறைய பேருக்கு உதவி செஞ்ச மாரி பல வீடியோஸ பார்த்திருப்போம். சாதாரண பொதுமக்கள் மட்டும் இல்லாம பல நடிகர்களுக்கும் உதவி செஞ்சிருக்காரு. அதுல இப்ப ரீசென்ட்டா துள்ளுவதோ இளமை படம் மூலியமா ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் அபிநய். இவர் இப்ப கடந்த சில நாட்களாவே உடல்நல பிரச்சனை வந்து ஆளு எலும்பும் தோலுமா மாறி போயிட்டாரு. சிகிச்சைக்கு பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரியும், வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்கிற மாரியும், இந்த கஷ்டத்த புரிஞ்சுகிட்டு கேபிஒய் பாலா நடிகர் அபிநய் வீட்டுக்கு போயிருக்காரு. போனது மட்டும் இல்லாம அவருக்கு என்ன பிரச்சனை, மெடிக்கலா என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பண உதவி செஞ்சிருக்காரு. அந்த ஒரு வீடியோவ கேபிஒய் பாலா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல இதுக்கும் நெறைய பேரு கேபிஒய் பாலாவுக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.